எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிருஷ்டியும் தத்துவங்களும் உருவானதை பற்றி பார்க்க போறோம். பிரம்மதேவர் நாரத முனியிடம், நாரதா, கவனமாக கேள். யோக மார்க்கத்தை முக்கியமாக கருதிய அந்த பிரகிருதியும் புருஷனும் எவ்வளவோ காலம் கழித்து தவ நிலையிலிருந்து கண்விழித்து, ஆஹா, நம்மால் எவ்வளவு காலம் தவம் செய்யப்பட்டது என்று வியத்தார்கள். அப்போது அவ்விருவருடைய தேகத்திலிருந்து பலவிதமான நீர் பெருக்குகள் உண்டாகி சகல உலகங்களிலும் வியாபித்தது. எல்லையற்றதாகவும் தொட்டவுடனே பாபத்தை போக்குவதுமான அந்த தண்ணீரானது பிரம்ம ரூபமாக ஆயிற்று. அந்த மகாத்மாவான புருஷனுக்கு அந்த ஜயசலன காரணத்தால் நாராயணன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அந்த பிரகிருதிக்கும் நாராயணி என்ற பெயர் சர்வ சம்பந்தமாய் வழங்கலாயிற்று. அந்த காலத்தில் அவர்கள் இருவரையும் தவிர வேறொன்றும் உருவாகவில்லை. பிறகு பரமாத்மா சம்பந்தமான தத்துவங்கள் உண்டாயின. பிரகிருதியினிடத்தில் மகத்துவம், அந்த மகத்தினிடத்தில் சத்வம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்களும், அம்முக்குணங்களிலிருந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், அதாவது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளும், அப்பஞ்ச தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருத்திவி என்ற பஞ்சபூதங்களும், அப்பஞ்சபூதங்களிடமிருந்து வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபஸ்தம் என்ற கண்மேந்திரியங்களும், அதாவது வாய், கால், கை, மலவாய், கருவாய் என்ற 5 தொழில் உறுப்புகளும், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞான இந்திரியங்களும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்தகரணங்களும் தோன்றின. இத்தத்துவங்களுக்கு இவ்வாறு எண்ணிக்கையிடப்பட்டது. பிரகிருதி புருஷனை தவிர அத்தத்துவங்கள் ஜலமயமாகும். 24 தத்துவங்களுடன் சேர்ந்துள்ள அத்தத்துவங்கள் பிரகிருதி புருஷர்களால் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. அத்தகைய தத்துவத்தை தன் சுவாதீனப்படுத்தி கொண்டு பிரம்மஸ்வரூபமான ஜலத்தில் நித்திரை செய்யும் தேவனான நாராயணது நாபியிலிருந்து எண்ணிறந்த இதழ்களுடன் கூடியதாகவும் தாதுக்களால் பரவியதாகவும் பல யோசனை அகல உயரமும் பல கோடி சூரிய காந்தியும் கொண்டதாகவும் பேரழகுள்ள ஆதி உன்னத்த தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அந்த தாமரை மலரிலிருந்து ஹிரண்ய கர்ப்பனான நான் புத்திரனாக உதித்தேன். இவ்வாறு பிரம்மதேவர் நாரத முனியிடம் கூறினார். சிவபுராணத்திலிருந்து சில தொகுப்பு. நன்றி, வணக்கம்.